இப்போ மாதவனை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் நாட் அன் ஆக்டர் அலோன், யூ ஆர் அ டேரக்டர் டூ. உங்கள் டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சசிகாந்த் எப்படி? ஓ, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னால் கொஞ்சம் ஜிங்க்ஸ் ஆகிடுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நான் சொல்ல மாட்டேங்கிறேன். பட் ஆஸ் அன் ஆக்டர் இல்லையா சார், நம்ம பயங்கரமாக திமிர் இருக்கும் நமக்குள்ள, இன்னும் ஒரு ஈகோ இருக்கும். இவங்களாம் மாட்டாங்க நிறைய பேர். ஆமாம், அல்ல அது உண்மை, அது உண்மை. அது இல்லாமல் நீங்கள் நடிகனாக இருக்க முடியாது. அது எவ்வளோ பணிவா ஹம்பிளா அவ்வளோ உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மனசாட்சி திட்டும் தெரியுமா, அந்த வார்த்தைலாம் நம்ம வெளியே சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற அந்த ஈகோ வந்து சரண்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒருத்தரோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயோ பாஸ்ட் சக்ஸஸ்னாலேயோ கொடுக்கறது வந்து ஒரு வெறுப்போடு தான் நம்ம அந்த ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஏன்னா இந்த படத்தில் சின்சியாரிட்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது அந்த ரெஸ்பெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும். பட் எக்ஸாக்ட் நேர் ஆப்போசிட்டாக வந்து சசிகிட்ட நான் பேசும்போது இவர் இந்த படம் ஏன் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா ஆக்டரும் கேட்பாங்க. கமர்ஷியலாக வந்து எல்லாரோட டேட்டும் கிடச்சிருச்சு, இது பண்ணால் நமக்கு டக்குன்னு இந்த டேபிள் ப்ராஃபிட்டபுளாக கிடைக்கும், ரிலீஸ் ஆகுங்கிறது அது ஒரு ரீசன் ஃபார் மேக்கிங் சினிமா. பட் தட் இஸ் நாட் மை சினிமா. அது என்னால் சரிப்பட்டு வரல. இந்த படம் இவர் ஏன் சொல்ல விரும்புகிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பயங்கரமான அழுத்தமான பதில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது எனக்கு ஒரு பெரிய ஆறுதல். ஸோ ஆஸ் அ டைரக்டர் இவர் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஏன்னா நானும் இவரும் சேர்ந்து பண்ண சப்ஜெக்ட்ஸ்க்கும் இந்த சப்ஜெக்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. நம்ம இறுதி சுற்று பண்ணியிருக்கோம், விக்ரம் வேதா பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஓரளவுக்கு டைனாமிக் சப்ஜெக்ட்ஸ். இது வந்து அந்த மாதிரி கதை இல்லை. ஸோ இந்த இன்டெலிஜென்ட் மனுஷன் ஏன் இந்த மாதிரி கதை சொல்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல நான் பயங்கர டவுட் இருந்தேன் சார். சித்ரா சார், நான் வந்து இந்த படம் பண்ண மாட்டேன்ட்டேன். ஆமாம், அது இந்த படம் எனக்கு வேணாம், சிரிப்பிட்டு வராது, வேற யாராவது வச்சுக்க மாட்டே. ஏன்னா நமக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இவர் வந்து காலையில் நான் நாளைக்கு வந்து நடிச்சுட்டு போன்னு சொன்னால் நான் வந்துட்டு நடிச்சுட்டு போகிறேன். பட் இது எனக்கு இவருக்காகவே பயமாக ஆயிடுச்சு. எனக்கு இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இவர் விடவே இல்லை. 9 மாதம் என்னை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. அப்போனா நான் வந்து இந்த ஸ்கிரிப்டில் எனக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். பட் அதில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஆஸ் அ டைரக்டர் என்னென்னு கன்வின்ஸ் பண்ணாருன்னா, நானே ஸ்கிரிப்ட்ஸை பார்க்குற விதம் கொஞ்சம் தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு 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 ரியலைசேஷன். ஆமாம், இட் இஸ் ஆசம். இந்த வயசில் வந்து யூஆர் ராங், இது பார்க்குற விதம் தப்பாக இருக்குன்னு சொல்லி என்னை புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். And I am very proud of myself that I understood. And then as a director, நீங்கள் கேட்ட கேள்விக்கு கடைசி பதில் வந்து செட்டில் போன அப்புறம் இந்த சீனை நம்ம வந்து எப்படி பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நிறைய பேர் வருவாங்க. இவங்க எதிர்பார்க்குறதே நான் பண்ணால் பெரிய விஷயம்னு பயந்து சில பேர் வருவாங்க. அந்த கேட்டகரியில் நான் போயிட்டேன்.